can't forget the day we met. Your eyes so blue, me piercing through. I can't forget that. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நேந்திர மலத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த நேந்திர மலம் இப்படி ஒரு அளவுக்கு பழுத்து இருந்தால் போதும். இதை நம்ம மிக்சியில் நல்லா இது மாதிரி அடித்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு ஸ்பூன் பக்கம் ரவை சேர்த்திக்கிங்க. ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். ஒரு சிட்டிகை சமையல் சோடாப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இந்த பழமும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்க, பதம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே அது 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாகு காய்ச்சிடலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரையட்டும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். நான் ஒரு சிட்டிகை ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி சோடாப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. பதம் பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பதம் எடுத்துக்கணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசு பிசுப்பு பதம் வரணும். அந்த அளவுக்கு இது கொதிச்சா போதும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ 1/2 மணி நேரம் இந்த மாவு ஊறிடுச்சு. நம்ம இப்படி ஃப்ளாட்டான ஒரு ஃப்ரையிங் ஃபேன் எடுத்துக்கலாம். அதில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே காய விடுங்க, ரொம்ப காய விட்டுற வேண்டாம். இப்போ இதில் நம்ம இந்த மாவை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சேர்க்க போகிறோம். அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இப்படி ஊற்றிருக்கேன். நம்ம இப்படி இது மாதிரி 4 நாளாக கூட போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. போதும், நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ சூடான பாகு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். அடுத்த ஈடு ஊற்ற மட்டும் இது அப்படியே பாகுலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், அடுத்த ஈடு ஊற்றியாச்சு. இதுவும் அதே மாதிரியே வேகட்டும். இப்போ அடுத்த ஈடு நான் சுட்டு இந்த ஜீராவில் போட்டுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்களா. டார்க் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு.
அவ்வளோதான், நம்ம எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி மீதி இருக்கிற ஜீராவை இதிலேயே போட்டு இப்படியே 1 hour வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்துருக்குது. மேலே வேணால் நம்ம நட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அப்படியே போட்டுக்கலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு வேண்டி நான் போடுறேன். இல்லைன்னாலும் பரவாயில்ல. ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது. பாருங்கள் பாருங்கள், ஜூஸ் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நேந்திரமலை டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.